தான் தூக்கிட்டு வருது இல்லைங்களா? அப்போ அப்பத்திலிருந்து ஒரு 40 வயசுல ரட்சிக்கப்படுறார். அந்த பாவம் எல்லாம் அவரால் சொல்ல முடியுமா? அதனால அது பைபிள் சிஸ்டம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா 10 வருஷமா செஞ்ச பாவம் முன்னாடி நிற்கும். நீங்க ரட்சிக்கப்பட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்களா, 10 இயர்ஸ் செஞ்ச பாவம் முன்னாடி நிற்கும். என்னைக்கு நீங்க ஸ்மோக் பண்ணீங்க, என்னைக்கு போய் சொன்னீங்க, என்னைக்கு நீங்க குடிச்சீங்க, என்னைக்கு அந்த பான்பரங்கெல்லாம் போட்டீங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கும். டேட்ல இருந்து, பிளேஸ்ல இருந்து, லொகேஷன் எல்லாம் ஞாபகம் இருக்கும். மறக்க முடியாது. ரட்சித்த பிறகு செய்யற அத்தனை பாவம் கண்ண முடியாது நிற்கும். அதான் தாவீது சொன்னா, என் பாவங்கள் எப்போது முன்பாக ரட்சிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பா இருக்குது. அந்த பாவத்தை அறிக்கை செய்தா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் இருந்து உங்களை நீக்கும். அப்போ ஜெபத்துல வந்து அந்த பாவ அறிக்கை கிடையாது. அது நம்ம சொல்லி கொடுத்தனா அது ஒரு சிஸ்டம். அப்புறம் பரிந்து பேசுகிறது, யுத்த ஜெபம், அந்த ஜெபம் நிறைய லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா? பட் அதை விட எப்படி ஜெபிக்கணும் என்று இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி ஜெபிக்கணும்? ஹீப்ரூ சாப்டர், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹீப்ரூ சாப்டர் 6, எபிரேயர் 6 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 6:13.